Hey friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு மாசத்துல ஒரு வாட்டி பேரண்ட்ஸ் மீட்டிங் போடுறாங்க. இப்போ 3 மாசம் ஆயிடுச்சு. பேரண்ட்ஸ் மீட்டிங் போட்டாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள பத்தி தெரிஞ்சுக்கலாம்ல. அதனால இன்னைக்கு தான் ஸ்கூல் போயிட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங் போயிட்டு வந்தேங்க. ஏன்னா நம்ம குறைகள், நிறைகள் எல்லாமே நம்ம பிள்ளைங்க நம்ம கூட இருக்கிறத விட, அவங்க பிள்ளைங்க அவங்கள்ட்ட இருக்கிறது தான் ரொம்ப நேரமா இருக்காங்க. ஏன்னா நம்மகிட்ட 4 மணி நேரம் தான் இருக்காங்க. அவங்கள்ட்ட இருக்கிறது 8 மணி நேரம் இருக்காங்கங்க. நம்ம பிள்ளைங்க என்ன தப்பு பண்ணுதுங்க, செய்யுதுங்கன்ட்டு எல்லாமே அவங்க கடிச்சு வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு டீச்சர்ஸும் கவனிச்சு வச்சுருவாங்க. அவங்க எச்எம் இருக்காங்களே அதுக்கு மேலேங்க. நம்ம பிள்ளைங்க எச்எம்னா அவங்க ஷீட்டில் மட்டும் கிடையாது. அவங்களுடைய அங்கே இருக்கிறாங்கனாலும் இங்கே கிளாஸ் ரூமில் என்ன நடக்குது எல்லாமே பார்ப்பாங்க. என் பிள்ளை கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிக்கிறாங்க. இது அரசு மேல்நிலைப்பள்ளி தான், கேர்ள்ஸ் ஸ்கூலு, திருச்சி மாவட்டம் ஜஸ்டின் ஸ்கூலு. ஆனால் அவ்வளோ ஒரு ஸ்ட்ரிக்ட்டுங்க அந்த ஸ்கூலு. அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம வந்து அடிக்கடி நம்ம பிள்ளைகளை போய் பார்க்க முடியாது. மாதத்துக்கு ஒரு மீட்டிங் போடுவாங்க. அன்னைக்கு போங்க பாருங்கள், நல்லபடியாக போயிட்டு அதான் என் பிள்ளைக்கு மாதிரியெல்லாம் அந்த இது சிஸ்டர் கிடைக்கிறதுக்கு, அவங்க ஹெச்எம்எஸ் கிடைக்கிறதுக்கு முடியாது இந்த ஸ்கூல் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நான் பெருமைப்படுறேங்க. இவ்வளோ வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து 10th வரைக்கும் தான் கவர்மெண்ட் இருக்குது. 11th 12th இவங்களாம் பிள்ளைங்களுக்கு உதவி பண்ணுறாங்க. ஒரு டீச்சர்ஸ் போட்டு நம்ம கொடுக்குற காசாக இருந்தாலும் இதெல்லாம் தேவையே கிடையாதுங்க. அவங்களுக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுத்து சண்டே கூட அவங்களுக்கு கிளாஸ் வைக்கிற மாதிரியும், அந்த பிள்ளைங்களுக்கு வந்து பூஸ்ட் எனர்ஜியாக நல்லதை சொல்லிக் கொடுக்குறாங்க. சில பிள்ளைங்களுக்கு என்னென்ன அவங்க குறைகளோ அதுக்குள்ளே விழிப்புணர்ச்சி கொடுக்குறாங்க. பிள்ளைங்களை நல்ல ஒரு பண்பான பிள்ளையை வளர்த்து கொடுக்குறாங்க. அது வரைக்கும் போதும். பிள்ளைங்களை அங்கேருந்து ஸ்கூலுக்கு போச்சு எந்த பிள்ளைங்களுங்க அந்த ஸ்கூலில் உள்ள பிள்ளைங்க பக்கத்து வீடாக இருந்தால் கூட வண்டியில் ஏற மாட்டாங்க. அங்கே வீடு போகிற வரைக்கும் அவ்வளோதுக்கும் அவங்களோட எச்எம்முடைய பாடம், கிளாஸ் டீச்சர் பாடம். என்னுடைய பிள்ளை வந்து என்னோட தங்கச்சி அக்காவை இருந்தால் கூட பஸ்ஸில் ஏறினா வீடு வர வரைக்கும் அவங்களோட பேசக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய இது அவ்வளோதான். அந்த பஸ்ஸில் ஏறினோன்னா வீடு வர வரைக்கும் ஒரு 2 பேர் கண்ட்ரோல் 1.5 மணி நேரம் யாருங்க கண்ட்ரோல் பண்ணி இங்கே கொண்டுட்டு வருவா? இந்த பிள்ளை இன்னவங்களோட பேசிச்சு யார் என்னன்னு மறுநாள் ப்ரேயரில் கேட்பாங்க. அவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்னு தேவையே கிடையாது. தயவுசெய்து பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுடைய குறைநிறைகளை போய் அவங்களுடைய ஆசிரியர்கிட்டையும் அவங்களுடைய தலைமை ஆசிரியர்கிட்டையும் கண்டிப்பாக போய் அவங்கள்ட்ட ஒரு ஆசீர்வாதம், மனசார ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தாவே நம்ம பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, நல்லா இருப்பாங்க. அவங்களுடைய ஒரு பார்வை அவங்கள பார்க்கும்போதெல்லாம் எனக்குலாம் நீங்கள் போகும்போதெல்லாம் அவங்களோட எச்சமுடைய பார்வையை வந்து தலைமை ஆசிரியர் பார்த்து எனக்கு அழுக தான் வந்துச்சு. உண்மையிலே சொல்கிறேன், என்னை அறியாமல் கண்ணில் தண்ணி வந்துச்சு. அதுதான் தெய்வம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஒரு கோயில் போனால் எந்த முருகன் கோயில் போகிறோமா, முருகனை கும்பிட்றோம், விநாயகர் கும்பிட்றோம். ஸ்கூலுக்கு பள்ளிக்கு போனோன்னா அதுக்கு யார் தலைமை? அவங்கள பார்த்து நீங்கள் கும்பிடுங்க. நல்லா நம்ம பிள்ளைங்க நல்லபடியாக வருங்க. தயவுசெய்து குறைகள் சொல்லாதீங்க.